செந்தாமரை காடு பூப்பது போலே செழித்தையும் தமிழே அமுதே வாழி, செழித்தையும் தமிழே வீரே வாழி. நிகழ்வுக்கு தலைமையேற்று வீட்டிருக்கின்ற பொன்முடியா பாடல்களை பற்றி கண்மணி தேசிய விநாயகரை பற்றி இங்கே உரை கேட்க வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு தமிழ் இலக்கியவரான சிற்பி ஐயாவின் உரை அறிமுகப்படுத்த வந்திருக்கிற தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சோதிநாத் ஐயா அவர்களுக்கும் மேடை முன்புறமாக அமர்ந்திருக்கிற அன்போர் திருமக்களுக்கும் என் அன்பு அறிந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு திருக்குறளின் நன்றியுறவு என்கிற அதிகாரத்தை உரையாக கட்டுரையாகத்தான் வாசிக்கிறேன் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். குடி செயல்வகை தொடங்கி ஒரு சமுதாய கோட்பாட்டுக்குள் பண்பட்ட குடிமக்களை உருவாக்குவதற்காக ஐயன் வள்ளுவர் வீடு பெறத்தக்க பெருமைகளை கூறுகிறார். ஆழ்வினையாலும் ஆன்ற அறிவினாலும் அருமைப்பாடு கொண்டு வழமையோடு நீளும் குடிமக்கள் சமூகமாக வழியமைத்து தருகிறார். அந்த நெறிமுறையில் நீர் முயற்சி கொண்டு செல்பவர்களுக்கு தெய்வமே முன்னின்று வழித்தடம் அமைத்துக் கொடுக்கும் என்கிறார். தன் குடிகளின் உயர்வே குறிக்கோளாய் கொண்டு கொள்வோருக்கு அந்த செயல் பற்றி ஆராயாமலேயே இயல்பாக எல்லாம் நிறைவுறும் என்று நம்பிக்கை வாழ்கிறார். அப்படிப்பட்ட குடிமக்கள் கொண்ட சமூகத்தை இந்த உலகம் முழுதுமே வந்து சுற்றமாக சூழ்ந்து கொள்ளும் என்கிறார். தான் பிறந்த ஆண்மையே குடிமக்களுக்கு நல்லாண்மையாக அமைந்து அத்தகைய நல் ஆடவர்களின் வழி நலன்களும் வளங்களும் வந்து சேர்ந்து உயர்த்தும் என்கிறார். போர்க்களத்து வீரர்கள் பலராயினும் வெற்றி மாலை என்பது தளபதியாய் முன்னின்று படை நடத்துவோரின் தோள்களில்தான் வந்து விழுவாறு போல மெய்வருத்தம் பாராது, பசி நோக்காது, கண் துஞ்சாது கடமையாற்றுபவர்களுக்கே குன்றா பெருமை கூடி வரும் என்கிறார். தான் சார்ந்த மக்கள் சமுதாய மாண்புகளுக்காக கடமையும் பொறுப்புமாய் நிற்கும் போது விளைகிற துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் தன்னையே கொள்கலனாக்கிக் கொள்ளும் ஆற்றலன் மட்டுமே ஆழம் விழுந்து போல அடுத்து ஊர்ந்திருக்கும் தலைமைக்கு உரியவனாவான் என்று தடம் போட்டு காட்டுகிறார். என்னதான் குடிமக்கள் நல்லாண்மையும் ஆற்றலாளர்களாகவும் இருந்தாலும் அந்த மக்களின் அடிப்படை தேவை உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்க ஓர் இல்லிடமும் தானே. அதிலும் உயிர் நிலைக்க தேவையானது உணவு தானே. அந்த உணவை நமக்கு உற்பத்தி செய்து தருவது பயிர்த்தொழிலாகிய உணவு தானே. பல்லுயிரும் பல பொருட்களும் படைக்கு அளித்து தந்தாலும் ஏற்தொழிலாகிய உணவின் பின்னால் தானே, அதை மையமாக கொண்டுதானே இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால் தானே உலகும் உழவர்களும் எத்துணையால் நைந்து போகிற நிலைக்கு வந்தாலும் அந்த உழவுதானே தலையாயமாய் கொள்ளப்படுகிறது. அந்த உணவு நினைப்பாடுதானே அதற்கு அப்பாற்பட்ட அனைத்து துறையினரையும் தாங்கி இருப்பதனால் தானே இந்த உலகத்துக்கே அச்சாரியாக உயர்ந்திருக்கிறது. உழுதுண்டு வாழ்பவர்கள் தானே மனதிலையும்
கொண்டு வாழ்பவர்களாகவும் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ்பவர்களாகவும் எண்ணப்படுகிறார்கள். நெற்கதிரின் நிழலில் இருக்கும் உழவர்கள் தானே வெண்பொற்ற குடை போலும் பல குடைகளின் கீழ் உள்ளவர்களை எல்லாம் தம் குடைக்குள் கொண்டு வருபவர்களாக இருக்கிறார்கள். அதோடு கூட யார்வாலும் சென்று கையேந்தி நிற்காமல் உதவி வேண்டும் நிலையில் உள்ளோருக்கும் கூட தம் கையிருப்பை மறைக்காமல் தந்து உதவுபவர்களாகவும் இருக்கிறார்கள். உலக பற்றுகளை எல்லாம் ஆசைகளை எல்லாம் முற்றும் துறந்து விட்டோம் என்று விட்டு விடுதலையாக இருக்கும் துறவிகளுக்கும் கூட இவர்களின்றி வாழ்க்கை இல்லைதானே. கல்லை கனியாற்ற உலக பசியாற்ற கையில் ஏற்று வருகிற உழவர் உருவங்களுக்கெல்லாம் தன் மடி தந்து இந்த உலக பசியாற்றுங்கள் என்று மனித உயிர்களை எல்லாம் அரவணைத்து காக்கிற இந்த மன்னக தாயே மனம் நொந்து சிரிக்குமாறு உழைப்பை மறந்து ஏதும் இல்லையே என்று ஏங்கி தூங்கி போன சோம்பேறிகளையும் நெஞ்சுரம் இல்லாதவர்களையும் வாழ்த்தி வதைக்கின்ற வறுமை என்கின்ற நன் உறவை ஐயன் வள்ளுவருடைய நின்று இது எண்ணி பார்த்தோமா? நல்லுறவு என்பதற்கு உணரப்படுவதை யாவும் இல்லாமை என்று பரிமேலழகர் பொருள் கொள்கிறார். மனக்குறவரோ பொருள் இல்லாதோருக்கு உலகாகும் குற்றம் கூறுதல் என்கிறார். இக்கருத்துக்களை உற்று நோக்குங்கள். நுகர்ந்து துய்ப்பதற்கு ஏதும் இல்லாததே வறுமை என்று பரிமேலழகர் அதற்கு ஆட்பட்டோரின் குற்றங்களை கூறுதலால் அதற்கான கரணியங்களை குற்றமாய் வகைப்படுத்தவே என்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தானே. பாவாணர் அவர்கள் இவர்கள் சொன்னதைப் போலவே நுகர்வன யாவும் இல்லாமையே என்று சொல்லிவிட்டு நல்லுறவு என்பதனை பதம் பிரித்து காட்டி கூடுதலாகவே விளக்குகிறார். நல் கூட்டல் கூறுதல் என்று காட்டி நல் நன்மை என்றும் கூறுதல் என்பது மிகுதல் என்றும் பொருள் கொடுக்கிறார். நன்மையின்மையை நன்மை மிகுதி என்பது மங்கள வழக்கு என்கிறார். அதற்கு ஒத்திசைவான கருத்துவத்தையும் எடுத்துக்காட்டாக கூறுகிறார். வெறுமையாகிய வறுமையை நிரப்பு என்று சொல்வது போல என்கிறார். இனி நன்கு கூட்டல் ஊறுதல் என்று வகுத்து பிறர் கொடுப்பதற்கே ஊர்ந்து செல்லுதல் என்றும் கொள்ளலாம் என்கிறார். மேலும் அதிகார வைப்பிடம் பற்றி கூற வந்தவர் உழவு தொழிலின்றே சோம்பேறிகள் மட்டுமன்றி ஒரு நாடே வறுமையடையும் என்னும் கருத்து பற்றி இது உழவு என்னும் அதிகாரத்தின் மீது வைக்கப்பட்டது என்பார். அதோடு அன்றி நல்லுறவு உண்டாகும் வழிகளை வகைப்படுத்தி காட்டுகிறார். முன்னோர் பொருளுடைமை இல்லாதிருத்தல், பெற்றோரின்மை, உழைப்பின்மை, மதிநுட்பமின்மை, பொருளாசையின்மை, தாயத்தாரும் கள்வரும் கொள்ளைக்காரரும் கமர்தல், குடியும் சூடும் விலைமகளில் உறவுமாகிய தீய ஒழுக்கம், இயற்கை பேரழிவு நேர்தல் ஆகியவற்றை வரிசைப்படுத்துகிறார். இனி அந்த நல்லுறவின் வடிவங்களையும் படிவங்களையும் உட்சென்று காணலாமே. இன்மை அதாவது கொடுமை இயல்பாகவே கொடுமையானதுதான். அதையும் கொடிதானது வேறு உண்டோ என்று தேடுகிறார். இன்மையின் இன்னாதது என்று யோசித்தவாறே யாவெனின் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு ஏது இன்மை கருதி இன்மையின் இன்மையே இன்னாதது என்று முடிக்கிறார். வறுமையைப் போல துன்பம் தருவது வறுமையே என்று அடித்து சொல்கிறார். அடித்து
செய்கிறார் என்றால் சத்தியம் செய்கிறார் என்றாலுமா? இதற்கு இசைவாகவே அடுத்த குரலையும் படைக்கிறார். இன்மை என ஒரு பாவி என்கிறார். கொடியவன் என்று ஒரு ஆளாகவே உருவகித்து காட்டுகிறார். ஆள் என்றார் அந்த கொடியவனின் வருகையானது அவன் வந்து அடைபவனுக்கு இன்மை இன்பமும் இல்லை, அவனால் மறுமை இன்பமும் இல்லாமல் போய்விடுவான். நுகர்வுகள் ஏதும் வாழ்க்கையில் இல்லாததால், இன்மை இன்பம் இல்லாததால் மற்றவருக்கு ஏதொன்றும் ஈய முடியாமல் போகிறது. மற்றவருக்கு ஈயாததால் மறுமை இன்பமும் அமையாமல் போய்விடும் என்கிறார். இன்மை என ஒரு வாணி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இவ்வாறு இரு குறள் கருத்துகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து நின்றனால் இவை போல்வன ஒத்திசைவு குரட்பாக்கள் என்பார் காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியின் மேலாள் முதல்வர் தமிழாளர் தே. முருகசாமி அவர்கள். இன்மையை உருவகப்படுத்தி காட்டிய ஐயன் வள்ளுவர் அதன் உள்ளீடுக்குள் நுழைகிறார். அதனால் விளைகிற ஆற்றற்கேடுகளை ஓடு போட்டு காட்டுகிறார். என்ன செய்யுமாம் அந்த வறுமை? எவ்வவற்றையெல்லாம் அடுத்து கெடுக்குமாம் தெரியுமா? கொல்வரவும் போலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. நசை என்றால் ஆசை. அதனால் நல்குறவு என்னும் ஆசை என்று பொருள்படுத்துகிறார். பொருள்படுத்துகிறார் பரிமேலழகர். வறுமை என்பதான ஆசை குடிப்பன்மையும் புகழையும் ஒருங்கே கெடுக்கும் என்கிறார். கிட்டத்தட்ட பாவாணரும் இந்த இடத்திலிருந்தே தொடங்குகிறார். சொல்வரவு என்பதற்கு பரிமேலழகரையும் பாவாணரையும் போலவே குடிப்பண்பே என்று கொண்டுவிட்ட மணக்குறவர் பரிப்பெருமாள் இருவரும் தோலும் என்பதற்கு வடிவழகு என பொருள் கொள்கின்றனர். ஆனால் பரிதியார் உடம்பு என்று கொள்கிறார். அப்படி வரும்போது அடுத்து வருகின்ற தொகையாக என்கிற சொல் பொருளற்றதாகி விடுகிறது அல்லது முழுமையான பொருளை உணர்த்த தவறுகிறது. மேலும் ஐயன் வள்ளுவர் பொருள் என்று சொல்லவில்லை, பொருள் வரவு என்றுதான் சொல்கிறார். என்றால் கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பொருள் வரவு என்பது தன் உழைப்பு இன்றியே வருவதாக ஒரு கூடுதல் பொருள் நமக்கு கிடைப்பதாக உணர முடிகிறது. அந்த பொருளை அடியொற்றி தோலும் என்கிற சொல்லை சிறிது ஆழப்படுத்தினோம் என்றார். தோல் என்பதற்கு பெருமை என்ற பொருளும் இருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாகிறது. ஆகவே நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். பெற்றோர் தம் மக்களுக்காக என்று தம் மக்கள் அவர்களின் வாழ்க்கையில் நம்மை போல் தடுமாற்றம் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களது உழைப்பினால் தம்மையும் காத்து மக்களின் எதிர்கால வாழ்க்கை வளத்தையும் எண்ணி மக்களிடம் ஒப்படைத்து செல்கிறார்களே. வீடு நிலம் மட்டுமல்லாது உழவு பொருட்களும் ஆடை ஆபரணங்களும் அவர்களின் பிற்கால பெருமைகளாக அவர்களை பேச வைப்பதுதானே என எண்ண வேண்டியதாக இருக்கிறது. நல்குறவு என்னும் நசை என்பதை நல்குறவு எனும் அதாவது வறுமை என்கிற ஆசை என்பதாக நாம் எப்படி பொருள் கொள்ள முடியும்? நசை என்பதை நசிதல், நைதல், நசுங்குதல், நசுக்குதல் என்கிற வினையொட்டி வரும் பெயராக கொண்டு வாருங்கள். இந்த குறளின் முழுமையான பொருள் வந்து சேரும். பெற்றோர் எமக்கு தேடி வைத்து சென்ற அடித்தளம் என்று ஆண்மகன், என் தாய் வீட்டு சீரம் என்று பெண்மகளும் பெருமைப்பட கூறிக்கொள்ளுகிற வரவுகளும் தொகையாக இழக்க வைத்து நசுக்கி கொள்ளும். அதுதானே கடைசி இடமாகிய வறுமை. அந்த வறுமையின் வெளிப்பாடாகிய கொடுமை பற்றி நம் தமிழ் பாட்டி சொல்வதை நாமும்
உங்களுக்கு ஒரு நாள் உணவை உடி என்றால் ஒழிய இருநாளைக்கும் ஏறென்றால் ஏறார் ஒரு நாளும் என்னோடு அறியாய் இடுமையூர் என்பையிலே உன்னோடு வாழ்தல் அரிது பொருள் கூற வேண்டுமா என்ன? 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் வேடவேந்தர் அவர்கள் இந்த வறுமையின் வாட்டத்தை எம்சீர்விருத்தமாய் எடுத்து இயம்புகிறார் பாருங்கள். ஓயாத வறுமைப்பே தழுவி இருக்க ஒருவருக்கு சோற்றுக்கு தெருவியோடு நாயோடு போராடி நலிந்து தேய்ந்து நரம்பு தசை இவை மறந்தே எலும்பாயாகி சாயாத உடல் சாய்ந்தும் உயிர் போகாமல் சாயாத உடல் சாய்ந்தும் உயிர் போகாமல் தத்தளிக்கும் பிறவிக்கு கயிறே என்றும் ஓயாத அமைதி இன்பம் அளிக்கும் பாவம் உயிர் மாய்த்தல் அவனுக்கோ இன்பக் காட்சி. இதைவிட வறுமையை அதன் கொடுமையை வேறு விதத்தில் சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட நீர் வறுமையாய் வாழ்க்கையில் அப்பிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் போகுமானால் வழிவழியாய் அன்பும் அறனும் உழைத்தாயும் பண்புற பயனுற வாழ்ந்து கண்டவர்களாகியே மேற்கண்ட வகையில் பசி பட்டினியில் வரைபட்டுக் கொள்ளும் நிறைவுற்றார் அவர்களையும் அறியாமல் இழிவுதரும் சொற்களை தோற்றுவிக்கும் சோர்வையும் சுணக்கத்தையும் தரும் என்கிறார். இப்பிறந்தார் அன்னேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். சோர்வும் துன்பமும் பற்றி தொடர்ந்து தம் குடிப்பிறப்பை சிறப்பை மறந்து இழிவு சொற்களை சொல்வதான தளர்ச்சியை தரும் என்கிறார். யாரேனும் இதனை பொறுக்க முடியுமா? இப்படி தொல்வரவும் போரும் கெட்டு அவர்களையும் அறியாமல் இழிவு தரத்தக்க சொற்களை தோற்றுவிக்கிற சோர்வை தளர்ச்சியை தரவல்ல நல்குறவு என்னும் இடுமை ஒரு முறை நம்மை போட்டு தவள வைத்து விட்டால் என்னாகும் உண்ணாகும் மனம் மண்ணாகும் அளவுக்கு பல்முறை துன்பங்கள் சென்று கொள்ளும் என்கிறார். பல்முறை என்று குறைக்கு வல்லினரா போடாமல் இடையினரா போட்டே முடிக்கிறார். வல்லினரை இடப்பட்ட குறை என்பது குறைகள் குறைபாடுகள் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இடையினரை இடப்பட்ட குறை என்பது நாய் குறைத்தல் என்பது போல அவ்வப்போது வகை வகையான துன்பங்கள் துயரங்கள் வந்து தொட்டு தொட்டு துரத்தி நச்சரித்துக் கொண்டே அவனை படாத பாடு கொடுக்கும் என்பதைத்தான் நல்குறவு என்னும் விடுமையுள் பல்முறை துன்பங்கள் சென்று கொள்ளும் என்கிறார். பல்முறை துன்பங்கள் பற்றி பரிமையிலழகர் பாவாளர் காளிங்கர் பேராசிரியர் கந்தரன் ஆகிய நால்வரும் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். பரிமையிலழகர் கூறுவது நமக்கு கொஞ்சம் புரிபடாமல் இருக்கிறது. காளிங்கர் அவர்களுடையது நடைமுறை யதார்த்தத்திற்கு ஒவ்வாததாக இருக்கிறது. பாவாளருடையது சில ஒப்புக்கொள்ள வேண்டியதாயும் சில இப்படி நடக்குமா என கேள்வியை வருவிப்பதாகவும் இருக்கிறது. பேராசிரியர் சந்திரன் அவர்களுடைய கருத்துக்களே எளிமையாக இயல்பாக நடைமுறை மாற்றங்களோடு இருப்பதாகவும் தெரிகிறது. இதனை நான் இப்படியே முடித்துக் கொண்டால் நான் ஆண்டோர்களை குறை சொல்வதாக மட்டுமே எண்ணி என்னை தவறாக நீங்கள் நினைக்கக்கூடும். ஓரிரு நிமிடங்களானாலும் அந்த கருத்துக்களை அவ்விதமே உங்கள் முன் வைக்க நான் எண்ணுகிறேன். பரிமையாளர் சொல்கிறார், துன்பமும் தானும் உடனே நிகழ்ந்ததின் நல்குறவை துன்பமாக்கியும் அத்துன்பம் அழியாக செல்வர்களை நோக்கி சேரல் துன்பமும் அவரை காண்டல் துன்பமும் கண்டால் மரத்துளி நிகழல் துன்பமும் மராவழியும் அவர் கொடுத்தது வாங்கல் துன்பமும் அவர் கொடுவந்து நுகர்வர கூட்டல் துன்பமும் முதலாயின என்று கூறி நாள்தோறும் வேறு வேறாக வருதலின் எல்லா
உறவுகளும் உணவாம் என்றும் கூறுகிறார். பரிமேலழகரின் இந்த கூற்று எனக்கு முழுமையுமே புரியவில்லை, உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன். காளிங்கர் சொல்வதை பாருங்கள். பல தன்மையாகிய துயரமாவது தான் இனிது உண்ணப்பெறாத துயரம், தன் சுற்றம் ஒம்பப் பெறாத துயரம், சான்றோர்க்கு உதவப் பெறாத துயரமும், வருவிருந்து ஓம்பப் பெறாத துயரமும் பிறவும் சென்று சேரும் என்கிறார். பாவாணர் அவர்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்கிறார். பொருளாக்கி இவ்வுலகம் இல்லையானதால் வறுமையே துன்ப நிலைமையாம் என்கிறார். நுகர்ச்சி பொருள்கள் இன்மையாகிய துன்பத்தினால் பெற்ற தாயும் விரும்பாமை, மனையாளின் சுடு சொல், மக்கள் உணவின்றி படும் துன்பம், வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பின்மை, கற்ற கல்வி பயன்படாமை, உற்ற உறவும் நட்பும் இன்மை, ஈயன இறத்தல், இறந்தும் பெறாமை, பெற்றும் போதாமை, ஈவாரை தேடியறைதல், கவலை கரைகடத்தல் முதலிய பல்வேறு துன்பங்களை விளைவிப்பதால் பல்முறை துன்பங்கள் சென்றுவிடும் என்று கூறுவதாக முடிக்கிறார். பேராசிரியர் சந்திரன் அவர்கள் நடைமுறை யதார்த்தத்தினை நமக்கு நறுக்கென்று சொல்லிவிடுகிறார். வறுமை என்னும் ஒரு குறையினால் பல குற்றங்கள் நேரிடும். பொய், களவு, கொலை போன்ற குற்றங்களை வறுமை செய்ய தூண்டும். பழியும் பாவமும் வந்து சேரும். தீவினை பயன்களை பிறவியோடும் அனுபவிக்க நேரிடும் என்கிறார். மேற்கால் 4 சான்றோர்களின் உரைகளை உங்கள் முன் வைத்துக் கொண்டேன். தேர்ந்து தெரியுங்கள். இதுகாரும் இன்மை என்பது யாது? அதன் அடாவடித்தனங்கள் என்னென்ன விளைவுகள் யாவை என சுட்டிக்காட்டிய ஐயன் கொண்டுவர். அந்த நல்வுறவு என்கின்ற நசை உற்றவராலும் மற்றவராலும் எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினோம் நன்கூர்ந்தால் சொற்பொருள் சோர்வுபடும் என்கிறார். இந்த பொருளுக்கு பரிமேலழகர் சொல்கிற நேர் பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் மெய்நூற் பொருளை தெளிய அறிந்து சொன்னாராயினும் நன்கூர்ந்தார் சொல், அதாவது ஒருமையாளர்களின் சொல்லும் பொருளும் சொற்பொருளின்மையாய் தரைப்படும் என்று சொல்லிவிட்டு பொருள் இன்மையை தரைப்படுவது என்பது யாம் இவர் சொல்லியதை விரும்பி கேட்டோமாயின் கண்ணோடி இவர் உருகின்ற குறை முடிக்க வேண்டும் என்று அஞ்சி யாவரும் கேளாமையின் பயனில் சொல்லாய் முடிதல் கல்வியும் பயன்படாது என்பதாம் என்று சுற்றி வளைக்கிறார். பாவாணரும் அவ்வாறே அழிவுறுகிறார். அவர் நடையில் சொல்வதாக சிறந்த நூற்பொருளை தெளிவாக அறிந்து விளக்கமாகவும் இனிதாகவும் எடுத்துச் சொன்னாராயின் வறியவர் சொல்லவும் சொல் தன் பொருட்சிறப்பை இழந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின் விளக்கமும் அளிக்கிறார். பொருள் சிறப்பிழந்தலாவது கேட்போரின் இகழ்ச்சியினாலும் பொருளுதவி வேண்டுவார் என்னும் அச்சத்தினாலுமாம் என்பார். பேராசிரியர் சந்திரன் அவர்களோ இன்னும் ஒருபடி வேலை சொல்கிறார். மெய்நூல் பொருள்களை நன்கு ஆய்ந்து தெளிந்து கூறினாலும் ஏழைகள் சொல்லும் கருத்து ஏற்கப்படாமல் தள்ளப்படும் என்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், ஏழைகள் என்னதான் உயர்ந்த அறிவு நூல்களை ஆகம நூல்களை கற்று தேர்ந்தவராயினும் தத்துவங்களை எடுத்துரைப்பவராக இருந்தால் அவர்கள் கூறுவனவற்றை யாரும் காது கொடுத்தும் கேளார். அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இன்மை என்னும் பாவியால் அத்தகைய அவமானம் உண்டாகும். ஏழை சொல் அப்புறம் ஏறாது என்பது பழமொழி என்று முடிக்கிறார். புலவர் ஆதி ஐயா கூட வறுமையுற்றவர் சொல்லும் சொற்பொருள் பொருளற்றதாகவே முடியும் என்கிறார்.
இக்கருத்துக்களை முழுதுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நல்கூர்ந்தால் சொற்பொருள் சோர்வுபடும் என்கிற வள்ளுவர் சொற்றொடர் அப்படி ஒரு முடிந்த முடிவை தருகிறதா? இதுபோன்றே இன்னும் இருக்கிற சொற்றொடர்கள் இன்றி வரும், சோர்வு தரும், சென்று வடும், சோர்வுபடும், நோக்கப்படும் என்பதான தொடர்கள் தன்வினை போல தோன்றுகிறதே தவிர பிறர் வினைகளால் செய்யப்படுவதாக முடிந்த முடிவை தருவதாக இல்லையே. நல்கூர்ந்தால் சொற்பொருள் சோர்வுபடும் என்பது வறுமைத்தவர்களின் சொல்லும் செயலும் ஓர் எழுச்சியின்றி தயக்கத்தாலும் சோர்வுபட்டு விடும் என்பதான அவர்களின் பலவீனமாகவும் தன்னம்பிக்கையின்மையை எதிரொலிப்பதாகவும் தானே தெரிகிறது. அவர்கள் கூறுகிற ஆழ்ந்த உரையும் அறிவுக்குரிய பொருளும் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது, காது கொடுத்து கேட்கவே மாட்டார்கள் என்றால் சான்றோர் விருப்பங்களை எல்லாம் நாம் உரைத்து மதிப்பிடுகிறோம் என்று ஆகலாம். ஒருவேளை அவர்களின் உரையும் பொருளும் அர்த்தமற்றவையாய் பதர்களாய் இருக்கும் என்றாலும் இந்த கருத்தை ஒருவாறு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் கற்று தேர்ந்த ஆய்வுரைகளை கூறினாலும் சிறந்த நுட்பொருளை தெளிவாக அறிந்து விளக்கமாகவும் இனிதாகவும் எடுத்துரைத்தாலும் புறக்கணிப்பார்கள் என்றால் அறிவுலகத்தை நாம் ஐயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், அதற்காக அப்படி இல்லாத மிகப்பலரையும் அஞ்சிட முடியுமா என்கிற கேள்வியோடு இருந்து விடுகிறேன். ஏனென்றால் இதை தொடர்ந்து விரித்துக் கொண்டு போனால் கட்டுரை நீளும் என்பதனாலே சான்றோர்களின் ஆய்வுக்கே இதனை விரும்புகிறேன். ஈன்ற தாயாரும் பிறன்போல நோக்கப்படும் எது என்றால் அறம் சாரா நல்குறவு என்கிறார் ஐயன். நல்குறவு என்கிற வறுமையில் இப்படி இரண்டு வகை நல்குறவு இருக்கிறதா என்று என்ன தோன்றுகிறது அல்லவா? அறம் சாராது வறுமையாளனாய் போய்விட்ட ஒருவனை பெற்ற தாயே அயனவன் போல் பார்க்கிறார் என்றால் அறம் சார்ந்த வறுமையாவது யாது? அறம் சார்ந்த நல்குறவு என்பதற்கு யாரிடமும் பதிலில்லை. அறம் சாரா நல்குறவை தான் அனைவருமே குறிப்பிடுகின்றனர். அறத்தோடு இயல்பு இல்லாத நல்குறவு என்பார் அறிஞர்கள். பாவாளரும் அறத்தோடு பொருந்தாத வறுமை என்பதோடு அறம் சாராமைக்கு விளக்கமும் தருவார். முற்பிறப்பில் அறம் செய்யாமையால் கரணிய தொடர்பும், இப்பிறப்பில் அறம் செய்ய முடியாமையால் கருவிய தொடர்பும் இல்லை என்பார். அறத்தோடு பொருந்தாது வறுமையுற்றவன் என்கிறார். ஆக அறம் சார்ந்த நல்குறவு என்று ஏதும் இல்லை என்பதனாலே நல்குறவு ஒன்றுதான் என்றாகிறது. தாய்மையின் மகத்துவத்திற்கு குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே ஐயன் வள்ளுவர் அறம் சாரா நல்குறவு என்று அனைவரும் பேசுகிறார் என்று கொள்ளலாம் தான். மேலும் அறம் வலுவாக இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இதனை கொள்ளலாம். இதுவரை வறுமை என்கின்ற வறட்சியின் தாக்கத்தை, அதனால் பாதிக்கப்பட்டோரின் வாழ்க்கையின் தாகத்தை, வாழ்வதாய் சொல்லி வந்து போகிற வாழ்க்கை தடங்களில் தருணங்களில் வெந்து நோகிற நெஞ்ச குரல்களை கொஞ்சம் கொஞ்சமாய் சுட்டிக்காட்டியவர் அந்த வறுமையின் உச்சகட்டமான கோர பசியின் தாண்டவத்தை வார்த்தைகளால் சொல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட பாத்திர படைப்புகளின் பிம்பங்களால் அடுத்து ஒரு 2 பிறப்பாக்களில் காட்சிப்படுத்துகிறார். அவர்கள் வாயிலிருந்து சொன்ன அவரால் முடியாமலுக்கான என்னவோ ஒளியை தவிர்த்து ஒளி வழி நமக்கு காட்டுகிறார். இன்றும் வருவது கொண்டோ நெருதலும் சொன்னது போலும் இந்த குரலிலே வருகிற இன்றும் நெருதலும் என்கிற இந்த உண்மைகள்
ஒருவருடைய பசிப்பிணியின் பரிமாணத்தை அனைவரைக்க காட்டுவதை பாருங்கள். இன்றும் வந்துவிடுமோ நடுங்குகிறார். வரக்கூடிய பசியை மட்டுமல்ல, நேற்று வந்து போன அந்த பசியின் தாக்கத்தின் அடர்த்தியை நெருநரும் என்கிற உண்மையில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்கள். இந்த பசி கொடுமையை மேலும் அழுத்தம் பெறுவதற்காக அடுத்து வரும் குரலையும் அந்த போராட்டத்திற்குள் நம்மை கொண்டு செலுத்தி நம்மை விழித்துணர வைக்கிற உணர்ப்பாங்கை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாரும் கற்பாடு அறியும். இந்த குரலுக்குள் நாம் ஆழ்ந்து கூட போக வேண்டியதில்லை. ஏதோ மந்திரமாயம் செய்து நெருப்புக்குள் கூட நம்மால் சொல்லிவிட முடியும். என்னை சுழன்று சுழன்று வந்து என்னை அழித்து பொறித்துகிற அந்த பசித்தீயில் என் கண்கள் மூட வருகிறதே என்கிற அந்த நெஞ்ச கனல் அதற்கு ஆட்பட்டவனை மட்டுமல்ல, அதனை அறிந்து உணர்கின்ற நம்மையும் தானே துடிதுடிக்க வைக்கிறது. அந்த துடிப்போடு அடுத்த குரலிலே அடியெடுத்து வைத்தேன். ஐயன் வள்ளுவர் மீது எனக்கு சற்று கோபம் வந்தது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார், வறுமையாளரை கேலி செய்யாதீர்கள், அவன் வாழ்க்கை காலம் உங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறது. பணக்காரர்களுக்கு படிக்கட்டில் ஏறாதீர்கள், அங்கே அவமரியாதை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். இந்த இறுதி குரலில் வள்ளுவரின் போற்று எனக்கு இதைத்தான் நினைவுபடுத்தியது. நல்குறவு பற்றி நயந்து நயந்து பேசி பசியாற்படுகிற பாடுகளை பயந்து வைத்து நமக்கு காட்டியவர் துப்புரவு இல்லா உபரப்புறமாவை உப்பிற்கும் காணிக்கும் கூட்டு என்று இறுதி குரலில் அந்த வறுமையாளர்களை கேலி செய்வது போல, பரிகசிப்பது போல, இந்த பூமிக்கே பாரம் என்பது போல குத்தி காட்டியதாக எனக்கு உத்தரவிட்டேன். உரையாளர்களாவது யாரேனும் அவர்களின் மேல் பதிவு காட்டுவார்களோ என்று எண்ணி தேடினேன். அனைவரும் இதே கருத்துதான் முடித்திருந்தார்கள். என் மனம் ஆறுதல் கொள்ளவே இல்லை. நல்ல வேளையாக பேராசிரியர் சந்திரன் அவர்கள் மட்டும் அந்த வறுமையாளர்கள் மீது ஒரு அனுதாபம் வருமாறு ஐயன் வள்ளுவர் சொன்னதாய் முடித்திருந்தார். அவருடைய முடிப்புரை இதுதான். மேல் 9 குறள்களில் வறுமையின் கொடுமையை ஊமுருக உண்டமுருக எடுத்துரைத்த ஆசான் இந்த 10வது குறளில் வறுமையாளர்பால் பேரிரக்கம் கொண்டு கசிந்து கண்ணீர் விட்டு அழுது அவரது துன்பத்தை குணப்படுத்துகிறார். இது நியாயம்தானா என சமூக நீதி கேட்கிறார் என்கிற ஆறுதலோடு முடித்து இந்த 10 புரட்பாக்களையும் சாராய் பிடித்து 3 எஞ்சிய நிமிஷங்களில் உங்கள் முன் விழிக்கிறேன். சூழ்ந்திருப்போர் கரம் பார்த்தேன், வறுமையிலும் ஒரு கொடுமை உண்டாதம்பி, வறுமையிலும் ஒரு கொடுமை உண்டாதம்பி, வறுமையிலும் துணிதந்த வறுமைதான், மறுமையிலும் துன்பத்தை தோற்றுவிக்க மடையுடைக்கும் ஒரு பாவி அவரே அன்று, பொறுமையிலும் பெயரிலே போராமைதான் பொன்போடு விழுமியங்கள் பொசுங்கிப்போ, பெருமையுள் வழிவந்தும் பேச்சும் ஏற்றி பேதனிக்குமாறு உன்னை தேவையாக்கும், தேவனிக்குமாறு உன்னை பேதையாக்கும். நல்லுறவு எனும் கொடுமை ஒன்றுதானே நைந்துவர பெருந்துன்பம் நன்னஞ்சி, பல்பொருளின் பயன்முறைகள் என்ற போதும் பசையற்றும் இசைவற்றும் இரங்கல் காணும். வல்லோர்கள் வகுத்தனவே வாய்க்காதே வறியவரை ஒதுக்கிவிடும் வரலாறுண்டே. பொல்லாத உலகமென புரிந்தொதுங்க போடாப்பூ என்றழைக்கும் பானை போல, போடாப்பூ என்று உடைக்கும் பானை போல, பெற்றெடுத்த தாய்மூல பிறரை போலும்
பேசிடவும் பூசிடவும் திரண்டும் மற்றை நாள் போதந்த வருவை தீதார் மறுட்டவரும் இன்றும் என மயக்கம் கற்றையர எழுந்தருப்பில் கண்ணயர்வோம் கடும் பசியில் நெடிவுருவாய் கசங்கிப்போம் சுற்றமோடு மற்றுலகை விடுதல் கூடும் சுற்றமோடு மற்றுலகை விடுதல் கூடும் சூழ்ந்திருப்போம் கரம் பார்த்தே தொழுது வாழும். நன்றி.